ஓகே. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நத்திங் OS 4.0. எதுவுமே பண்ணாம இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆக்சுவலா அதுதான் அவங்கள டிசைட் பண்ணிருக்காங்க. எதுவுமே பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும். நத்திங் OS 4.0 அப்படிங்கறத அவங்க பண்ணதா சொல்லிருக்காங்க இல்லையா? அதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ Android 16 based நத்திங் OS 4 beta is already available. அது மட்டும் இல்லாம அது ஆகஸ்ட் 13 14 அது வரைக்கும் தான் என்ரோல் பண்ணலாம். அக்டோபர் 13 பண்ணா மட்டுமே. அதுவும் நத்திங் ஃபோன் 3 2A 2A Plus அப்புறம் 2க்கு இருக்கு. அது கீழ இருக்க டிவைஸ் கிடையாது. அது முன்னாடியே தெரியும் எல்லாருக்கும். நத்திங் ஃபோன் அப்டேட் முடிஞ்சு போச்சு. ஆமா, நீங்க வந்து அப்டேட் பண்றதுக்கு வந்து பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நத்திங்லேயே வந்து அவங்களோட கம்யூனிட்டி பேஜ் போனீங்கன்னா அவங்க ஒரு ஏபிகே கொடுத்துருப்பாங்க. அந்த ஏபிகேவை நீங்க அப்டேட் பண்ணிட்டு அது இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா செட்டிங்ஸ் போன உடனே உங்களுக்கு காட்டும். நத்திங் ஹப்னு காட்டும், பீட்டா ஹப்ன்ட்டு. அது உள்ள போய்ட்டு ஜாயின் கொடுத்தீங்கன்னா வராது. ஃபர்ஸ்ட்டு ஒரு பண்ணிட்டே இருங்க, ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். சரி, ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ்லேருந்து வருவோம். இன்டர்னலாக என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் அலைன்மெண்ட் வந்து ரொம்ப ஐகான்ஸும் சரி ஃபாண்ட்டும் சரி சிஸ்டம் வைஸ் எல்லாமே ஸ்மால் ஆயிடுச்சு. நான் டிஃபால்ட்டாக இருக்கும்போது முன்னாடி கொஞ்சம் லார்ஜாக அந்த மாதிரி இருந்தது. இப்போ சிஸ்டம் வைஸ் எல்லாமே ஸ்மால் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் செட்டிங் பேனல். ஃபர்ஸ்ட் மியூசிக் பிளேயர் எப்படி இருக்கும்னா ரொம்ப லைக் குயிக் செட்டிங்கும் மியூசிக் பிளேயருக்கும் சம்மந்தமே இருக்காது. குயிக் செட்டிங்கோட மியூசிக் பிளேயர் ரொம்ப பெருசாகவோ இல்லை இதுக்குள்ளே இருக்காது, இங்கே இருக்கும் ஆக்சுவலாக மியூசிக் பிளேயர். இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்துட்டான். அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம், ரொம்ப அப்படிலாம் கிடையாது. ஆனால் முன்னே விட இது ஆயிடுச்சு. ஆனால் மியூசிக் பிளேயர் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்குது. அது பக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதாவது பிரைட்டாக இருக்கும், இதில் கொஞ்சம் ஃபேடாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ பக் இல்லை. பிரைட்டாக இருந்து என்ன பண்ண போறீங்கன்னு கூட கேட்கலாம்ல. மேபி தெரில, அது ஸ்டேபிள் வந்தா இல்லை போக வந்தால் தான் தெரியும். மற்றபடி வேறு இன்னொன்று ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணுவோம்ல குயிக் செட்டிங்கு, அப்போ கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அலைன்மெண்ட் இஷ்யூஸ் அந்த வைஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் தனியாக செக்ரேட் ஆகிருக்கு. அந்த விஷயத்தில் ஒரு அட்வான்டேஜ் தான். அப்புறம் அனிமேஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா ரொம்ப மினிமல்ண்ணே. அதோ தெரியுதா, இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், முன்னைய விட பரவாயில்ல. அனிமேஷன்ஸ் ரொம்ப மினிமல், பெருசாலாம் எதுவுமே கொடுக்கலாம். அனிமேஷன்ஸு ஆப் ஓப்பனிங்காக இருக்கட்டும் எதுவுமே மாறல. லைட்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் இதில் மட்டும் சின்னதாக இப்போ நம்ம இப்படி பண்ணோன்னே தெரியுதா, அப்படியே லைட்டாக கீழேருந்து மேலே போகுதுல்ல, அந்த ஸ்மூத்னஸ் மட்டும்தான் இருக்குது. பெருசாலாம் அனிமேஷன்ஸ் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணல, இருக்கிறது அப்படியே இருக்குது. இது எனக்கு எப்படி இருக்குன்னா அது சீம்லெஸ்ஸாக இருக்கு பேர். ஒரு இடத்துல நின்றுட்டாங்க, அந்த ரவுண்ட் அப்படியே அது கூட மேட்ச் ஆகுது. ஆமாம். அப்புறம் இன்னொன்று வந்து வேற எதுவும் சேஞ்ச் ஆகலை. செட்டிங்ஸ் பேஜில் வந்து இன்டெலிஜென்ஸ் டூல் கிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அது ஆக்சுவலாக வேறு எதுவும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதே தான், ChatGPT எசென்ஷியல் ஸ்பேஸ் விட்ஜெட்ஸ் அதே தான். அது அங்கங்கே கிடக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்து இது இங்கே கொடுத்துட்டாங்க இன்டெலிஜென்ஸ் டூல் கிட்னு. மற்றபடி எதுவும் வரல. அதை தாண்டி அபவுட் ஃபோன் போனீங்கன்னா முன்ன இந்த ஃபோன் வந்து பாதி தான் காட்டும், இப்போ ஃபுல் ஃபோனையும் காட்டுறான் அபவுட் ஃபோனில். அப்படி தான் சேஞ்சஸ்ன்னு பார்த்தா எவ்வளோதாங்க. இது வரைக்கும் வந்திருக்கு சேஞ்சஸ் இதெல்லாம் இல்லையா? ஆமாம், இது வரையும் வந்திருக்குது, கரெக்ட் தான். ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா Android 16 மோட்ஸ் ஃபீச்சர் வந்துருச்சு. அது Android 16 நேட்டிவாக கொடுத்தது. நம்ம டிஎன்டி மோடு, பெட் டைம் மோடு இன்னும் வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் என்ன வேணா பண்ணிக்குவோம். ஆனால் சாம்சங் காலகாலமாக அதை வச்சிருக்கான்றது தான் கஷ்டமான இது. சரி, ஓகே. கிரியேட்டிவ் அடுத்து எக்ஸ்ட்ரா டார்க் மோட் ஃபோர்ஸ் பண்ணி லைக் கிரே டார்க் மோட். அதாவது இங்க உள்ள போனோம்னா என்ன பண்ணா எக்ஸ்ட்ரா டார்க்ன்றதை எனேபிள் பண்ணா டீப் டார்க் பிளாக்கா மாறும். அந்த பிட்ச் டார்க் எனேபிள் பண்ணலனா கிரேயா இருக்கும். we are getting this சைனீஸ் மொபைலோட டார்க் மோட் நமக்கு வர ஆரம்பிச்சிரும். அதுதான் மக்களே. அதுக்கடுத்து பார்த்தா சிஸ்டம் லெவல் ஆப்டிமைசேஷன் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கான். அதாவது சிஸ்டம்ல இருக்க எல்லா ஆப்பையும் வந்து ஆப்டிமைசேஷன் பண்ற மாதிரி உங்களுக்கு நான் கார்டு எல்லாம் போடுறேன் எப்படி இருக்கும் அது பார்க்கறதுக்குன்ட்டு. அது கொஞ்சம் இது அது என்னன்னா அது எதுக்காகனா அவங்க சொல்றாங்கன்னா ஆப்போட ஓப்பனிங் ஸ்பீடு ஸ்டார்ட் அப் டைம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும், ஆப் இன்னும் ஆப்டிமைஸ் ஆயிருக்கும். சிஸ்டம் லெவல் ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். மற்றபடினா டியூயல் பாப்அப் வியூ, நம்ம பாப்அப் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அது வந்து 2 ஆப்ஸை ஒரே டைமில் நம்ம பாப்அப் பண்ணலாம். அதாவது ரெண்டுத்தையும் ஒரே டைம்லலாம் ஸ்க்ரீனில் வச்சுக்க முடியாது. இதை ஓப்பன் பண்ணால் அதுக்கு சைடில் போயிடும், அதை ஓப்பன் பண்ணால் இது சைடில் போயிடும். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் 2 கிளாக் ஸ்டைல் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த 2 தான் புதுசு. ஆமா, இதெல்லாம் பழசு. இது 2 தான் புதுசு. அதாவது அதே போல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. எனக்கு அது ஓகே. எக்ஸ்பாண்டட் விட்ஜெட்ஸ் வைக்கலாம், நார்மலா வைக்கலாம். அதெல்லாம் இருக்கு. எனக்கு என்னன்னா இந்த கிளாக் ஸ்டைலே வந்து இப்போ கலர் மாத்துற மாதிரி ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. அதெல்லாம் கொடுக்காத மட்டும் தான் என்னோட பிரச்சனை, மற்றபடி எதுவும் கிடையாது. நைஸ் தான். எனக்கு நீயே ஒரு பிரச்சனை தான். சரி, ஓகே. அப்புறம் ஆப் டிராயர்ல வந்து யூனிவர்சல் சர்ச் கொண்டு வந்துட்டாங்க ஃபைனலி. இதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஆப்ஸ் மட்டும் தான் நம்ம சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ யூனிவர்சலா சர்ச் பண்ணலாம். நீங்க உள்ள போகும்போதே நீங்க அப்டேட் பண்ணோனே எந்த சர்ச் இன்ஜின்ல பண்ணணும், டக்டக்கோவா கூகுளா என்னன்னு அதுவே கேட்கும். நீங்க அதை பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இதோட இந்த அப்டேட்டோட நத்திங் OS 4ஓட மெயின் யூஎஸ்பி, அதாவது மெயினாக அவங்க கொடுக்கறது வந்து அந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் பிளே கிரவுண்ட் பயங்கரமாக இருக்குது. நிஜமால எனக்கு பிடிச்சிருந்தது. நான் போயிட்டு இப்போ வெயிட் லிஸ்ட் தான், யாருக்கும் இப்போ ஆக்சஸ் வரல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஜாயின் பண்ணி பார்த்தேன். இப்போதைக்கு உங்களை நாங்கள் இயர்லி ஆக்சஸில் போட்டோம், வெயிட் லிஸ்ட்டில் போட்டோன்னு கொடுத்துருச்சு. பட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணவங்க இருப்பாங்களா, அவங்கள்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் தான் இது. அப்படியே போங்க, ஹோம் ஸ்க்ரீன் போங்க. இதெல்லாம் அதுதான். இந்த மாதிரி விட்ஜெட்ஸு
இந்த மாதிரி டு டூ லிஸ்ட் ஆப், அதாவது அதுக்குள்ளே ஆப்ஸ் நம்ம அது எதுவும் இல்லை விஜெட் செட்டிங்ஸ் போனோம்னா அதை நீயே ஒரு புது விஜெட் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளே ஒரு புது விஜெட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா இதை வந்து இப்போதைக்கு நத்திங் ஃபோன் 2A அதான் 2A 2+க்கு வந்து நம்ம 2 விஜெட் தான் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ண முடியும். 3க்கு வந்து 6 விஜெட்ஸ் ஆட் பண்ணலாம். அதை லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது அவங்க இப்போ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் நாங்கள் கொடுப்போம் தான் சொல்லுவோம். மாறும் எவ்வளோதான் மக்களே, அதாவது நம்மளே கூட அதான் ஆப்பே டெவலப் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஆப் நீங்களே டெவலப் பண்ணலாம். இது இப்போ நீங்க போயிட்டு நத்திங் அது உள்ள போனே இருக்கும். நீங்க போனே எனக்கு வந்து ஒரு ரிமைண்டர் ஆப் வித் வாட்டர் ரிமைண்டர் டு டூ லிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு கொடுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்தது நம்ம ஃபேக்ட். இது வந்து எப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு சில வீடியோஸ்ல Rabbit R1ல இந்த ஃபீச்சர் வந்து ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. நான் அப்படியே வாய்ஸ்ல சொல்லலாம் ஐ நீட் அ கீபோர்ட் டு பி டன் கேன் யூ ஹெல்ப் மீன்னு சொன்னா ஓகே வாட் கைண்ட் ஆஃப் கீபோர்ட் அப்படின்னு கேட்கும். ஐ நீட் அ ஃபுல் குவாலிட்டி கீபோர்ட் அப்படின்னு சொன்னா ஓகே குவாலிட்டி அப்போ அசர்டி வேணுமான்னு கேட்கும். குவாலிட்டி கீபோர்ட் எப்படி வேணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நாங்கள் போட்டிருப்போம் அதை, நானும் டெட்ரோ கிருஷ்ணா ப்ரோவும் சேர்ந்து போட்டிருப்போம். ஸோ அது வந்து Rabbit R1. ஸோ இவங்க வந்து அழகாக இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் லுக்ஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ரீஃபைண்டாக இருக்கிறது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் இன்னும் ஒரு சில இடங்களில் இன்டெகிரேட் ஆனது இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது பெட்டரா. ப்ளஸ் இப்போது வால்யூம் ராக்கரை பிடிச்சி அழுத்தும் போது இந்த மாதிரிலாம் ஏதாவது வருதான்னு பார்த்தேன். ஸோ அதுலலாம் வந்து இல்லை. பட் மற்றபடி வந்து எல்லா ஆப்புமே ஓப்பனிங் க்ளோசிங்க்கு வந்து அது பீட்டா மாதிரி இல்லைங்க. லைக் பீட்டால இருக்க அந்த சின்ன சின்ன பக்ஸ் கூட இதில் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஆல் பாசிட்டிவ்ங்க. ஸோ ஓவராலாக ஒரு புது ஹோப் கிரியேட் ஆகுது. நத்திங் ஃபோன் 3 யூசர்ஸ் இப்போ தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு பீட்டா ஆப்ஷன் வேறு இப்போ வந்திருக்கு. ஆல்ரெடி நீங்கள் இப்போ Android 16 ட்ரை பண்ண முடியும் உங்கள் டிவைஸில். அண்ட் மோரோவர் உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் இந்த நத்திங் OS 4ல என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நத்திங் கேம் நத்திங்னு சொல்லுவாங்க. இந்த அப்டேட்டில் ஆக்சுவலாக கிடையாது. தேவையான அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க தான் சொல்ல இல்லை எல்லாத்தையும் எனக்கு புரியல. இப்போ எல்லாத்தையுமே ஒரே டைம் கொடுத்தா அடுத்த தடவை என்ன கொடுப்பேன் அவனும் மனுஷன் தான் அவன் வேலை பார்க்க ஆக்சுவலாக கரெக்டாக கொடுத்துருக்கான். எனக்கு இந்த பிளே கிரவுண்டுன்றது மட்டும்தான் இந்த வாட்டி வந்து எல்லா ஓஎஸ்லும் சூப்பர் ஃபீச்சர்லாம் வந்ததுங்க. ஆனால் ரொம்ப யூனிக்காக இருக்கிறது அந்த பிளே கிரவுண்ட் ஃபீச்சர் தான் அவன் கொடுத்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி நத்திங் இந்த 4ல் வந்து எதுவும் மாறலாம் அப்படிலாம் கிடையாது. இனிஷியல் ஃபஸ்ட் அப்டேட்டுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் இதுவே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது. இதுவே நிஜமாலே போதுன்ற அளவுக்கு தான் இருக்குது. அதுதான் மக்களே. ரைட்டு. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். எப்படியும் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும். அப்டேட் வரும்போது வேறு ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுதாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்க. ஸோ அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சிவபரணி பார்க்கலாங்க.